ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மாமா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதனுடைய வீடியோ தான். அதில் வந்து ஆரியோடைய எமோஷன்லாம் நிறையாவே இருக்குது, பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்னைக்கு போயிருக்கப்போ பார்த்தீங்களா, அந்த மாதிரி எமோஷன்லாம் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை மேலும் மேலும் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாமா வாங்கிட்டு வந்த மல்லிகைப்பூ எல்லாமே இந்த வீடியோவில் கவர் ஆகிருக்கு, பாருங்கள். அதுக்கப்புறம் நாளைக்கு வீடியோவில் மாமா தமிழ்நாட்டிலேருந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். குட் மார்னிங் எல்லாருக்கும். என்னடா இவ்வளோ காலையிலே ரெடியாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, மாமா வந்து பாலேஸ்வர் இறங்கிட்டாங்க 4:30 மணிக்கே. பாலேஸ்வர்லேருந்து ஏஞ்சிட்டாங்க. பாலேஸ்வர்லேருந்து மாமா வந்து லோக்கல் ட்ரெயினில் வராங்க. நம்ம போய் ட்ரெயின் ஏற்றி விட்டோம்ல, அங்கே போய் மாமாவை கூப்பிட்டு வர போகிறோம். அதனால தான் நான் கிளம்பியிருக்கேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. 5 மாதம் கழித்து நான் மாமாவை பார்க்க போகிறேன். அதனால் வந்து மாமா ஃபோன் பண்ண உடனே நம்ம கிளம்பி போக வேண்டியதுதான். சரி, ஓகே, போயிட்டு பார்க்கலாம். மாமாவோடைய அந்த எப்படி சொல்கிறது, ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன் பார்க்குறேன். இந்த பாலேஸ்வர் ஸ்டேஷன் எதுக்கிட்ட போய்ட்டு வீடியோஸ் எடுக்க முடியல, அதனால இப்போ தான் வீடியோஸ் எடுக்கும். பண்ணார். பாலேஸ்வர்லேருந்து ட்ரெயின், லோக்கல் ட்ரெயின் கிளம்பிடுச்சேன். அதனால் இங்கேருந்து நானும் இங்கே சாரும் கிளம்ப போகிறோம். அவங்க அப்பா அரிய கூட்டு வந்துரு அப்படின்னாரு. சார் வந்து மயங்கி விழுந்துட்டாருப்பா. அவங்க அப்பாவை பார்க்க போகிறோன்ற எக்ஸைட்மெண்ட்டில் எந்திரிச்சிட்டான் அவனும். இப்போ அதனால் நானும் அரியும் வீட்டை விட்டு கிளம்ப போகிறோம். சரி, அதனால் இப்போ போயிட்டு நம்ம மாமாவை கூப்பிட்டுட்டு வந்துடலாம். எப்படியும் ட்ரெயின் வர்றதுக்கு 2 ஸ்டேஷன் தாங்க அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு. பாட்டு வேறு போட்டாங்க, அதனால் வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேங்க. அங்கே போயிட்டு மாமாவை பார்க்கலாம். வாங்க போகலாம். ஹரி, அப்பாவை பார்க்க போகிறேன். எப்படி இருக்கு? ஹாப்பி? கட்டி வச்சு அழுவீங்களா? ஏன்? சரி, ஹரியோடைய எமோஷனை போய் நம்ம அங்கே போய் பார்க்கலாம். வாங்க, அப்பாவும் பிள்ளையும் எமோஷன் எப்படி இருக்குது அப்படின்றத வாங்க போகலாம். கிளம்பிடுச்சு. இந்த பக்கம் பார்க்கலாம். நம்ம தான் சீக்கிரம் வந்துட்டோமோ? ஆமாம், இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகுமாங்க. அதனால் 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம் நம்ம. இங்கே பாருங்கள், இப்போ கரெக்டாக மணி 5:15. அப்போ கூட விடியல. ஆனால் ரொம்ப சீக்கிரமாகவே பொழுது போயிடுது. 5 மணிக்கெலாம் இருட்டாயிடுது. 5:30 மணி ஆகியும் 5:15 ஆகியும் இன்னும் விடியலை. சரி, பார்ப்போம், வரட்டும். நம்ம வந்துட்டோங்க. இன்னும் புருஷனை காணோமே. பாருங்கள், அங்கே சிக்னல் போட்டாங்க, சரிங்களா? அதனால் இப்போ வந்துடுவார். சீக்கிரமாக வந்துடுவார். வீட்டில் இருடானா கேட்கல. ஏன் இருந்தாண்ணா? இப்போ இது வந்து நம்ம வீட்டு சைட்லேயே இருக்கிற பிளாட்ஃபார்மில் வந்துட்டாங்க. இன்னும் நம்ம அந்த பக்கத்துக்கு போகணும்னா அந்த பக்கத்துக்கு இந்த மாதிரி வழி இருக்குங்க. அந்த பக்கம் கிராமத்தை சுற்றிக்கின்னு போகணுன்னா இன்னும் வந்து நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் வந்து சுற்றிக்கிட்டு போகணும். நான் என்ன சொன்னேன்னா, இந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் போட்டாங்க மாமா, அதனால் நீ கவலைப்படாத, நான் இந்தாண்ட சைட்லேயே நிற்கிறேன், நம்ம வீட்டு சைட்லேயே நிற்கிறேன், நீ இறங்கி அந்த பக்கம் இறங்கி இந்தாண்ட பிளாட்ஃபார்ம் மட்டும் மாறி வந்துரு அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறேன் நான். பார்ப்போம், மனுஷன் வந்து தேடுறாரா. அந்த பிளாட்ஃபார்ம் ஏன் ஹைட்டை விட ஹைட்டாக இருக்குது. என்ன
பார்க்கலாம். இந்த பக்கம் ஒரு எக்ஸ்ட்ரா தண்டவாளம் போட்டுட்டு இருக்காங்க. மொத்தம் 3 ட்ராக் போட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 இருக்குது, 1 எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, பார்ப்போம். ட்ரெயின் வரட்டும். ட்ரெயின் வருதுங்க. நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிற பார்க்குறீங்களா நீங்கள்? ஆனால் ரொம்ப பனி பெய்யறதுனால தெரியல அந்த அளவுக்கு. லைட்டு வெளிச்சம் மட்டும் கிட்ட வர 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 தான் ட்ரெயினோடைய முழு உருவமே தெரியுது. நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிற பாருங்கள். தெரியுதுங்களா? தூரத்தில் ஒரு லைட் எரிஞ்சின்னு வந்தது. இப்போ தான் சவுண்டு கொடுக்குது ட்ரெயின். அதில் தான் அவங்க அப்பா வராரு. வருங்க, இந்த வண்டி தாங்க. அது நான் பார்த்துட்டேன். மாமா அந்த ஃபர்ஸ்ட் பெட்டியில் இருக்காருங்க. நம்ம அங்கே போகணுங்க இப்போ. சரி வாங்க, வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். அங்கே ஸ்டேனை விட்டு இறங்கியாச்சு, கிளம்பியாச்சு. மீதி பார்க்கலாம், எங்கேயே வெயிட் பண்ணுறாங்க எனக்காக. பார்க்கலாம் போய். என்ன என்ன அங்கே பாருங்க, அவர் அந்த பக்கத்தில் இருக்கிறாரு பாருங்க. இந்த பக்கத்துக்கு தான் இறங்குறதுக்கு இது பண்ணார், கடைசியில் அந்த பக்கத்துக்கு போயிட்டாரு. ஒன்று தவிக்குது, தத்தளிக்குது இப்போ. சரி, கிட்ட வரட்டும் பார்க்கலாம். என்னடா எங்க போய் நிக்கிறான் பாருங்க. ஹரி சரி பானி வச்சு அசனும். ஹரி வந்துன்னு இருக்கிறாரு. அந்த மாதிரி வீடியோஸ் எடுத்துன்னு இருக்காரு ரெண்டும். இப்படி எப்படி இறங்கி போகிறது? பள்ளமாக இருக்கு. சரி, ஓகே, வர. அரி நான் வரேன். நான் வரேன். வந்துட்டாருங்க. ஹரி என்னைக்கு குண்டா இருந்திருக்கா, இன்னைக்கு ஒல்லியா வருதுக்கு. ஹரி என்ன? யார் அது? யாரப்பா? இந்த பக்கம் வழி இருக்கா? போலாம் மாதிரி வீட்டுக்கு. உங்க முகத்தை காமிக்க மாட்டேன்றீங்களே, என்னாச்சு? ஹாய் ஆசா ஜிபா. ஆசா கோருக்கு ஜிபா. வாடா, வீட்டுக்கு வாடா. வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். சாரை பார்த்தாச்சு, பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சரி, வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். இப்போ மார்க்கெட்டில் போய் டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு மாமா சொன்னாங்க. அதனால் இப்போ நம்ம டீ குடிக்க போகிறோம். தலைவலிக்குது, மார்க்கெட்டு போய் டீ குடிச்சிட்டு கிளம்பலாம் வீட்டுக்கு. சரி வாங்க, போய் டீ டீ குடிக்கிற இடத்த பார்க்கலாம். இந்த ஊர் டீ கடைங்க. அவனுக்கு ஒரு மாதிரி இப்போ ஷையா இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல ஹரிக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு நானும் மாமாவும் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வரும்போது பின்னாடி மாமா உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சன்லைட் தெரியுது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அதை மாமா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எதுக்கு இதுக்கு மட்டும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறேன்னா, நிறைய காற்று சவுண்டு, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வாய்ஸ் ரொம்ப சவுண்டாக இருந்ததுனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இது ஒரு பூனை பைத்தியங்க மாமா. நாங்கள் வருங்களா வந்த உடனே அது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுனாலே, நீ யாரா என் பிள்ளைங்களை கடத்தி வச்சிருக்கிற
உன்னை நான் இந்த வீட்டுக்குள்ளே பார்த்ததே இல்லையாடான்னு கேட்கும். அதுங்க 3 இப்போ வந்து பார்க்கறது கூட யாரா இது, என்ன நம்ம இருக்கிற வீட்டுக்குள்ளே புதுசாக ஒருத்தன் வந்திருக்கிறானே அப்படின்ட்டு வந்து பார்க்குது அது. பாரு வந்து விசாரிச்சுட்டு போகுது, டேய் நீ எவன்டா அவன் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிற, அதுவும் ஆம்பளை இல்லாத வீட்டுக்குள்ளே நீ வந்திருக்க, யாரா நீ? டைட் பண்ணும் அது. வைக்கல. காசெல்லாம் ஒன்றும் இல்லை. இது பாரு கல்ல டப்பா பெருசா இருக்குது. பெருசா இருக்கா? ஆமா இரு. லாக் போடு. பாப்பா சந்திரமுகியான மாமாவை பாருங்கள். என்னது சாமி? போனஸ் கொடுத்தாங்க. மாமாவுடைய பேர் போட்டு ஸ்வீட் பாக்ஸு அதை ஓப்பன் கூட பண்ணலை அவர். கிட்டத்தட்ட ஆயுத பூஜை 1ஆம் தேதி முடிஞ்சது. 1ஆம் தேதியிலேருந்து இந்த கவரை வந்து பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சு எப்படி இந்த கவரு காசு கவரை மட்டும் பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இந்த ஸ்வீட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குன்றதுனால எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட் கேமராவில் பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்வீட் பாக்ஸும் காசும் கொடுத்துட்டாருங்க. எனக்கு ஃபஸ்ட்டு இது முக்கியம் இல்லை, இதுதான் முக்கியம். அதனால் பார்த்தீங்களா நெய் அது பிரிக்க முடியாமல் பாரு. பரவாயில்ல, நான் உங்ககிட்ட இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்து மஞ்சள் கலர் பாக்ஸ் வரும்ல, அதில் தான் வந்து இருந்தது. மாமாவும் இப்போ தான் வந்து இதை பார்க்குறாரு. பார்த்தீங்களா நான் சொல்ல எல்லாமே உண்மையாக சூப்பராக இருக்குது. ஆனால் இது பாரு பூர்ணம் இதுவாகிடுச்சு. அப்படியே வச்சுட்டு அப்படியே வச்சதுனால. ஆனால் நல்லா இருக்குங்க. அதுக்கு அடுத்தது இதை பார்க்கலாங்க. நம்ம இதை வந்து அப்புறமா பார்க்கலாம். இதை வந்து மூடி வச்சிடலாம். சரிங்களா? இது பண்ணரி ஆஃப் பண்ணரி. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாப்பாக்காக பூ வாங்கிட்டு வந்தோம் சென்னையில் வந்து. அதை கொடுத்து பார்க்கலாம். யாரையும் அம்மா வர சொல்லு. இல்லையா? கல்ல வந்துடும். போனஸ் குத்தாரு, ஸ்வீட்டு குத்தாரு, ஸ்பெஷலாக ஒன்று எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காரு. என்னதுன்னு பார்க்கலாமா? 3 முழம் மல்லி. பாருங்களேன், அது 3 முழம் தான் இருக்கு. 3 முழம் தான், 3 முழம் தான் இருக்காங்க. மல்லிகைப்பூ 3 முழம் தான் இருக்காங்க. உண்மையாக சொல்கிறேன், அந்தளவுக்கு வாடலை பூ, நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. உண்மையாக சொல்கிறேன். லவ் யூ மாமா. எப்படி மாமா இந்த பூ வாங்கிட்டு வரணும்னு தோணுச்சு? வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் மேலும் மேலும் கொடுங்க. ஓகே, பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.